வணக்கம் அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். தமிழகத்தில் பயிர்க்கடன் தள்ளுபடி. விவசாயிகளுக்கு முதல்வர் விஜய் அவர்கள் வெளியிட்ட அந்த குட் நியூஸ் என்ன? பயிர்க்கடன் தள்ளுபடியை குறித்த சில முக்கியமான அறிவிப்புகள் மற்றும் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ய அரசுக்கு பாமக தலைவர் ராமதாஸ் அவர்கள் கோரிக்கை வச்சுருக்காங்க. என்ன அப்படின்றது எல்லாமே வீடியோவின் வாயிலாக பார்க்கலாம். தமிழ்நாட்டில் கூட்டுறவு வங்கிகள் மூலம் கடந்த 25/5/2026 அன்று 50,000 வரை பயிர்க்கடன் பெற்ற சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு முழுமையான தள்ளுபடி அப்படின்றத முதல்வர் விஜய் அவர்கள் வெளியிட்டார். மாநிலம் முழுவதும் இந்த திட்டத்தை மறுபரிசீலனை செய்யக்கோரி பெறப்பட்ட பல்வேறு கோரிக்கைகளை ஏற்று மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் தலைமையில் 15/6/2026 அன்று தலைமை செயலகத்தில் உயர்மட்ட குழு ஆய்வு நடத்தப்பட்டது. விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு தற்பொழுது பயிர்க்கடன் தள்ளுபடி 75,000 வரம்பாக மாற்றப்பட்டிருக்கிறது. ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்க. இந்த தள்ளுபடி அப்படின்றது 1/5/2025 முதல் 28/2/2026 வரை கடன் பெற்றவர்கள் மட்டும்தான் இதை தள்ளுபடி பெற தகுதியானவர்கள். இவர்களுக்கு மட்டும்தான் 100% கடன் தொகை முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். அதே போல் 75,000க்கு மேலே கடன் பெற்ற விவசாயிகளுக்கு வெறும் 35,000 மட்டும்தான் சலுகை கிடைக்கும். இந்த மாற்றத்தின் மூலம் கடந்த நிதியாண்டில் பயிர்க்கடன் பெற்ற ஒட்டுமொத்த விவசாயிகள் கணிசமாக பலன் அடைவதோடு எதிர்வரும் சாகுபடி பருவத்திற்கு புதிய கடன்களை பெறுவதற்கும் இந்த பெரும் உதவியாக அமையும். இந்த அரசின் புதிய விவரிக்கப்பட்ட திட்டத்தின் கீழே 14.43 லட்சம் விவசாயிகள் இதில் பயனடைகிறாங்க. இதற்காக தமிழக அரசுக்கு 5,932 கோடி நிதி செலவினம் ஆகும் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா தாவேக தேர்தல் வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டிருக்கவாறு சிறு மற்றும் குறு விவசாயிகள் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியிருக்கிறார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படாததால் ஏற்பட்ட மன உளைச்சலை நாகை தலைஞாயிறை அடுத்த பிரிஞ்சிமூலை கிராமத்தை சேர்ந்த சோமசுந்தரம் என்ற விவசாயி உயிரிழந்தார் என்ற செய்தியறிந்து அதிர்ச்சியும் வேதனையடைந்து சோமசுந்தரத்தை இழந்து வாழும் அவர்கள் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இளங்கலை அனுபவத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொன்னார். சிறு மற்றும் குறு விவசாயிகள் சோமசுந்தரம் அங்குள்ள கூட்டுறவு வங்கிகளில் தமது நிலத்தை அடகு வைத்திருந்தார். அடகு வைத்து 85,000 விவசாய கடன் வாங்கியதால் தமிழ்நாட்டில் தாவேக ஆட்சிக்கு வருவதை தொடர்ந்து வேளாண் கடன் தள்ளுபடி செய்யப்படும் என எதிர்பார்த்தார். ஆனால் இருமுறை கடன் அறிவிப்பு வெளியிடப்பட்ட போது 75,000 வரையிலான கடன்கள் மட்டுமே தள்ளுபடி செய்யப்பட்டன. விவசாயி சோமசுந்தரம் வாங்கிய கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படவில்லை. எனவே அவர் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளானார். உழவர்களின் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என திடீரென போராட்டங்களும் நடத்தப்பட்டது. தாவேக ஆட்சிக்கு வந்தால் சிறு மற்றும் குறு விவசாயிகள் பயிர்க்கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்ற எதிர்பார்த்த நிலையில் உயிரிழந்த விவசாயி சோமசுந்தரம் மட்டுமின்றி லட்சக்கணக்கான விவசாயிகள் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆகியிருக்கிறார்கள். காவிரியில் தண்ணீர் திறந்து விடப்படாததால் குறுவை சாகுபடி பெய்து உழவர்களின் மன உளைச்சல் மேலும் அதிகரிக்கிறது. அதற்கான காரணங்களுக்கு தீர்வு கண்டு அவர்களின் மன உளைச்சலை போக்க வேண்டியது தமிழக அரசினுடைய கடமை. எனவே தாவேக தேர்தல் வாக்குறுதிகள் அறிவிக்கப்பட்டவாறு சிறு மற்றும் குறு விவசாயிகள் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும். மன உளைச்சலால் உயிரிழந்த விவசாயி சோமசுந்தரம் குடும்பத்திற்கு 25 லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டும் அப்படின்றதையும் ஒரு கோரிக்கையை வச்சுருக்காங்க. பொறுத்து நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். பயிர்க்கடன் தள்ளுபடியில் மாற்றப்பட்ட பட்டியல் பார்த்தீங்கன்னா தமிழக பட்ஜெட் இடைக்கால பட்ஜெட்டில் ஆகஸ்ட் 5ஆம் தேதி வெளியாகும் அப்படின்றது எதிர்பார்க்கலாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.